தமிழக சட்டப்பேரவையில் திமுகவினர் நடத்திய வன்முறை வெறியாட்டம் குறித்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றிவேல் சபாநாயகரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் மனு உரிமை குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 18ஆம் தேதியன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் திரு தனபாலை தாக்க முயற்சித்தனர். மேலும் அவரது இருக்கையில் அமர்ந்தும் அதனை சேதப்படுத்தியும் தீர்மான நகல்களை கிழித்தும் பயங்கர வன்முறையில் ஈடுபட்டனர். மேஜை நாற்காலிகளும் உடைக்கப்பட்டன. அவையின் கண்ணியத்தை முற்றிலுமாக சீர்குலைக்கும் வகையிலும் ஜனநாயக மரபுகளுக்கு முரணாகவும் நடந்து கொண்ட திமுகவினரின் இந்த செயல் குறித்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றிவேல் சபாநாயகரிடம் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து இன்று சபாநாயகரை சந்தித்து அவர் நினைவூட்டல் கடிதத்தையும் வழங்கினார். சபாநாயகரை டேபிளை பிடிச்சி தள்ளி சேரை தூக்கி அடிச்சு ஒரு உறுப்பினர் டஸ்ட்பின் தூக்கி அடிக்கிறாரு. ஒருத்தர் சபாநாயகர் கையை பிடிச்சி தள்ளுறாரு, ஒருத்தர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இது போன்ற அதை அவங்க கட்சி தலைவராக சொல்லப்படுகின்ற ஸ்டாலினும் கொறடாவாக சொல்ல பல நாள் அனுபவம்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் கொறடாவாக இருந்த இப்போ இதுவாக இருக்கார், துணைத் தலைவராக இருக்க திரு துரைமுருகன் அவர்கள் யாரும் கண்டிக்க கூட முற்படல. அது ரொம்ப கண்டனத்துக்குரியது. உலக நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்காது. ஆகையால் இது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு அவைத்தலைவரை கேட்டுக்கொண்டேன். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றிவேல் அளித்துள்ள புகார் மனு உரிமை குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார்.